பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். குழந்தை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும். பசங்க எப்படி அடம் பிடிக்குது, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது. ஸ்மோக் பண்ணுறதுனால குழந்தைங்க வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, பசங்க கூட அவங்க இருக்கும்போது நம்ம அப்பா வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னும் போது பசங்க எப்படி அசிங்கப்படுதுன்றதை காட்டிருக்கிறாங்க. அடம் பிடிச்சி அவங்க அப்பா வந்து சிகரெட் விட வைக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஒரு சின்ன மெசேஜ் தான் இருக்கா, வேறு என்ன மெசேஜ் இருக்கா? இதுதான் மெயினுங்க. பசங்க கான்செப்ட் தான். குழந்தைங்க, பெற்றோருங்க, ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும், ஒரு அப்பா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ராம் சார் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு, சிவா நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அந்த குழந்தையோடைய ஆக்டிங் நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. அந்த வயசுக்கு அதுமாரி நடிக்கிறாங்கன்றதே பெரிய விஷயம், சூப்பராக இருக்குது. நல்லா காமெடிலாம் நல்லா இருக்கு நண்பா, சூப்பராக இருக்குது. படம் வந்து இன்னும் பெருசாக வந்து தோல்வியெல்லாம் போகுது, நல்லாயிருக்கு. சாங்ஸ் வந்து அப்படியே எப்படின்னா குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு குத்து சாங்கோ இல்லை வந்து ஒரு மெலடி சாங்கோ அப்படி இல்லாமல் அந்த குழந்தை என்ன வாழ்த்தனம் பண்ணுது, அது பெற்றவங்க எப்படி அலையிறாங்க அப்படின்றத அப்படியே வரி இல்லை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு, நல்லாவே இல்லை ப்ரோ. ஒரு வாட்டி பார்த்தோம், காசு வேஸ்ட்டு. ராம் டைரக்ஷன் அதை தான் நம்பி இப்போ உட்காந்தேன். படம் பார்க்க உட்காந்தோடனே ராம் டைரக்ஷன் சூப்பராக இருக்குன்னு நினச்சி உட்காந்தேன். கடைசியில் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றும் புரியல. பெரியவங்க வயசானவங்க யாரா பார்க்கலாம், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. அவரா குழந்தைங்க ஓடும், நம்ம ஓடி போய் பிடிக்கணும், அதான் சொல்கிறாரு. சிவாவா? சிவா சொல்லி கொடுத்தது அப்படியே பண்ணிட்டாரு போல. அவர் ஒன்றும் பண்ணலை, குழந்தை ஒன்றுமே பண்ணலை. எல்லாரும் பண்ணுறது குழந்தையும் பண்ணிக்குது, அவ்வளோதான். மெசேஜா? அதுதான், குழந்தை ஓடும், நம்ம ஓடி போய் பிடிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதில் வேஸ்ட். பசங்களோட இது புரிஞ்சுக்கினா அவங்களோட இதை பார்க்கணும், பார்த்து தான் கதையை சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்களோட ஃபுல்லாக அவங்க விளையாட்டு என்ன எல்லாமே தேவைப்படுது. வீட்டு உள்ளே அடிச்சு வைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும், அதான் ஆசைப்படுறேன் ஃப்ரெண்டு, வேறு ஒன்று. நல்லா இருக்குங்க. பசங்களோட குழந்தைங்களுக்கு பரவாயில்ல. என்னதான் சொல்ல வராங்க? பேரண்ட்ஸுக்கு திருந்தணும் சில விஷயங்கள. படம் சுமாராக தான் இருக்குங்க, அந்த அளவுக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்கு இல்லை.